ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் அம்யோகத்தின் மகிழ்ச்சியான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடுப்பு வலி, ஹிப் பெயின், பேக் பெயின், முதுகு வலின்னு சொல்லலாம். ஓவரால் நம்ம முதுகு பகுதியில் தலைக்கு கீழே எங்கே வேணாலும் வலி இருக்கலாம். முதுகு வலியில் பல வகை இருக்குது. பிரச்சனையை பொறுத்து வலியும் வலியோட தன்மையும் மாறுபடும். நம்ம முதுகுப்புற தசைகள் இறுக்கமடைகிறது தான் முதல் காரணம். இந்த ஸ்டிஃப்னஸ்னால் மசில் ஸ்பாசம்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. தசைகள் இறுக்கமடைந்து நாளடைவில் அது நரம்புகளை அழுத்தும். இதனால் முதுகெலும்புக்கு அழுத்தம் அதிகமாகுது. நம்ம முதுகெலும்பு கோர்வையாக அடுக்கடுக்காக ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். நம்ம பிறக்கும்போது முதுகெலும்பில் 33 எலும்புகள் அடுக்காக இருக்கும். அப்புறம் நம்ம வளர வளர இது 26 எலும்பாக குறையும். இதை சர்விக்கல், தொராசிக், லம்பர், சாக்ரல், கோக்சிக்னு சொல்லுவோம். சர்விக்கலில் C1, C2ன்னு C7 வரைக்கும் 7 எலும்புகள் இருக்கும். தொராசிக்கில் T1, T2, T12 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி லம்பரில் L1 to L5 வரைக்கும் இருக்கும். சாக்ரலில் 5 எலும்பு ஒன்றா சேர்ந்தது மாதிரி இருக்கும். அப்புறம் காக்சிக்கில் ஒரு வால் மாதிரி லாஸ்ட்டாக 4 எலும்பு சேர்ந்து இருக்கும். இப்படி அழுத்தம் அதிகமாகிறதுனால இந்த அடுக்கடுக்காக இருக்கிற எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வுகளில் அழுத்தம் ஏற்பட்டு அந்த டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அது பிதுங்கி வெளியே வரும், இல்லைனா கிளியும். அழுத்தத்தினால் டிஸ்க் ட்ரை ஆயிரும். அதர்வைஸ் பல்ஜ் அண்ட் ஹெர்னியேட்டடான டிஸ்க்னால் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகி தான் நமக்கு பெயின் வர்றது. ஸோ பேக் பெயின் இப்படி தான் வருது. இதுக்கு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் மற்றும் யோகாசன பயிற்சிகள் மூலம் இதை நம்ம சரி செஞ்சுக்கலாம். ஆக்சிடென்டல் எமர்ஜென்சிக்கு தான் நம்ம சர்ஜரி அந்த மாதிரி போகணும். அதர்வைஸ் நம்ம கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ்லேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். கேட் கவ் ஸ்ட்ரெச்சு, இந்த மாதிரி சீட்டட் ஃபார்வர்ட் பெண்டு, இதெல்லாம் நம்ம சிம்பிளாக வீட்டிலே எளிமையாக பண்ணிக்கக்கூடிய பயிற்சிகள். பெல்விக் பிரிட்ஜு, இந்த மாதிரி பிளாங்க்கு, சைல்ட்ஸ் போஸு, நீ டு செஸ்ட் ஸ்ட்ரெச், இதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்மளே செஞ்சுக்கக்கூடிய பயிற்சிகள். யோகா போஸஸும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.